வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். சார் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. யாரை பற்றி பேச போறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார். யாரோ ஒருத்தர் ஏர்போர்ட்டில் பார்த்துருக்காரு போல இருக்கு. பார்த்துட்டு மொபைல் ஃபோனில் தான் வீடியோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா இது மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து அவர்கள் வந்து சூப்பர் சிஎம் ஆயிருக்காரு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. சிரிச்சுட்டே போறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் எதனா வார்த்தை சொல்லியிருக்கலாம், எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து தளபதி மேலே வந்து ரொம்ப வன்மம், ரொம்ப பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்ச உண்மைதாங்க. ஏன்னா வந்து நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இப்போ வந்து ஸ்டார் ஆனா, அதுக்கப்புறம் அரசியல் நம்ம வரலாம்னு நினைச்சோம், அவர் வந்துட்டாரு. வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாரு. நம்ம அவ்வளோ நினைச்சோம், அவர் சிஎம் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இருக்கிற கூட்டத்தை விட உலகம் ஃபுல்லாக அவருக்கு வந்து கூட்டம் இருக்கு. அந்த பொறாமையாக கூட இருந்திருக்கலாம். அதுக்காக அவரோட ஏன்னா வந்து எல்லாரும் சராசரி மனுஷன் தாங்க, யாருமே வந்து கடவுள் கிடையாதுங்க. ஏன்னா சராசரி மனுஷன், அதனால அந்த கோவம் எல்லாம் வந்து இருக்கும். அது சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அவர் நம்மள மாதிரி சராசரி மனுஷன் தான் அவர். அதனால அந்த கோவத்தை வந்து ஒரு இப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த காக்கா கதை சொன்னார் தெரியுங்களா, அங்கதான் அங்க பிரச்சனையை ஆரம்பிச்சதுங்க. காக்கா கதை ஒன்று சொல்லியிருப்பேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் புதுசாக சொல்ல தேவையில்ல. அதாவது வந்து இந்த காக்கா வந்து என்ன பண்ணுமா, கிளி குருவி என்னென்ன சின்ன சின்ன இருக்கும் கொத்தி கொத்தி நோண்டிட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு காக்கா மேலே இருக்கிற அந்த கழுகை பார்த்துதான், கழுகை பார்த்து அதை போய் கொத்த ஆரம்பிச்சுதான். உடனே கழுகு வந்து மேலே போச்சான். திருப்படியும் காக்கா வீட்லையா, திருப்படியும் கொத்த ஆரம்பிச்சுதான். திருப்படியும் கழுகு மேலே போச்சு அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த கதையை வந்து விஜயநாக்கு தாங்க எனக்கு தெரிஞ்ச ஆப்டா இருக்கும், நம்ம சிஎம்க்கு தான். ஏன்னு கேட்டீங்களா, இவர் எதுக்காக சொல்றேன்றத சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆதரவர்ஜனாவுக்கு வந்து ஒரு காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு ஒரு இது ஒன்று அமைச்சிருந்தாங்க, அறிக்கை ஒன்று அமைச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவர்ஜனா மேடையில் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, ரஜினி வந்து ஒரு காலத்தில் வந்து எலெக்ஷனுக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைச்சாரு. அப்போ வந்து இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவங்களாம் வந்து ஒன்று சேர்ந்து அவரை மிரட்டி வந்து இந்த அரசியலுக்குள்ள வராமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொன்னார். சரிங்களா? ஸோ அந்த சொன்ன அந்த வார்த்தைக்காக ரஜினிக்கு எங்க இருந்தது அவருக்கு கோபம் வந்ததுன்னு தெரியல. உடனே ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு, இது மாதிரி என்னை வந்து அவதூறா வந்து பேசிட்டாங்க அப்படின்ட்டு, இதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு. இதுல என்ன கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவர் பகிரமா மன்னிப்பும் கேட்டாருங்க. அந்த விஷயம் சொல்றதுக்கு மன்னிப்பும் கேட்டாரு. அவர் வந்து ரஜினி மேல அவருக்கு மேல ரொம்ப மரியாதை இருக்கு. எப்படி தெரியுமா அவர் எவ்வளவு ரொம்ப தாழ்மையா பேசினாருங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி. ஏன்னா சூப்பர் ஸ்டாரை வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வந்து காரணம் வந்து அந்த எளிமை, பொறுமை எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அதாவது ஒரு ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆணவம் இல்லாம இருந்தது. இருந்ததுன்னு சொன்னேன், இருக்குன்னு சொல்லல, இருந்ததுன்னு. ஏன்னா இருக்குன்றதுக்கும் இருந்ததுன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இருந்ததுன்னு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், இருக்கு அப்படின்னா இப்ப வரைக்கும் இருந்தது தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது ஒரு அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு அறிக்கை அப்படி விட்டாரு. இதை ஏன் இந்த விஷயத்த நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ பேர் அரசியல் கட்சிக்காரங்க அவரை வந்து வாடானும் போடானும் மரியாதையா இல்லாம எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன உண்மையாவே அவர் நினைக்கல. ஆனா ஆதவர்ஜன் நான் சொன்ன அவருக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன், அந்த மாதிரி மிரட்டினாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ நானே சின்ன பையன் தாங்க. அப்போ கட்சிக்காரங்க எப்போ வந்து பிட் நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்களே, அதுல எல்லா கட்சிக்காரங்களோட இதுலயும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட போட்டோ தான் இருந்தது. அவர் அப்ப நின்றுந்தாருன்னா டெஃபினட்டா ஈஸியா ஜெயிச்சிருப்போம். இப்போ விஜய் ஜெயிச்சாரு பார்த்தீங்களா, அதை விட ரொம்ப ஈஸியா ஜெயிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு மவுஸ் இருந்ததுங்க, அதை யாருமே மறுக்கலைங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஆதவர்ஜனா சொன்னாரு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டாரு. அவருக்காக அந்த சப்போர்ட் பண்ண டிஎம்கே தான் அப்ப சப்போர்ட் பண்ணாரு. அப்ப டிஎம்கே ஜெயிச்சது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருந்தது. அதாவது வந்து ஆதவர்ஜனா சொன்னாரு ஒரு காலத்துல அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க மிரட்டினால ஒரு அரசியலுக்குள்ள வரல அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு உண்மைதாங்க. இப்போ கூட ரீசெண்டா ஒரு அரசியலுக்கு வர அப்படின்னாரு, அதுக்கப்புறம் வரல. அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கும் பலவித காரணங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். இப்ப என்ன ட்ரோல் போயிட்டு இருக்குன்னா, விஜய் அவருக்கு மேல வந்து பொறாம இருக்கு. ஆனா உண்மைதாங்க. ஏன்னா வந்து அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாம் வந்து ஒரு இந்த சினிமால இருக்கவங்க ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க மேடையில் பேசும்போது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நாங்களாம் வந்து சினிமா குடும்பம் அப்படின்வாங்க. குடும்பம்
குடும்பத்துல வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. தப்பு பண்ணா வந்து கேட்பாங்க. அதையும் கோவமா கேட்பாங்க, மரியாதை தான் கேட்பாங்க. ஆனா இந்த சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, அவரோட குடும்பத்துல இருந்து, அதாவது வந்து சினிமா அப்படின்ற குடும்பத்துல தான் வந்து விஜய்ன்னு ஒருத்தர் வந்து வெளியில வந்தாரு. அவர் பார்த்து வளர்ந்த பையன் தாங்க. அது அவரும் வந்து விஜய் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா விஜய் வந்து நடிக்கணும் அவர் வந்து ஆசைப்பட்டார். ஆசைப்படும் போது அவருக்கு எந்த படமும் வந்து எந்த படத்தை அவர் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையில ரஜினி பேசுவார் பாத்தீங்களா, அந்த டைலாக் தான் வந்து, ஏன்னா அவங்க அப்பா வந்து நடிக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் நீ வேண்டவே வேண்டாம். ஏன்னா தெரியும், ஏன்னா வந்து சினிமான்றது ரொம்ப கஷ்டம். அதுல முயற்சி பண்ற எல்லாருமே ஜெயிக்கிறது கிடையாது. ஆயிரத்துல லட்சத்துல ஒருத்தன் வந்து அதுல ஜெயிக்கிறான். அதனால அவங்க அப்பா வேண்டான்ட்டாரு. ஆனா அவர் அடம் பிடிச்சி அதுக்கு தான் நான் போவேன் அப்படின்னாரு. அப்ப எதனா வித்தியாசம் பண்ணி காட்டும் போது அவர் அண்ணாமலை படத்துல ரஜினி பேசின அந்த டைலாக் வந்து பேசி காமிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவே ஷாக் ஆயிட்டாராம். அப்போ அவங்க மனைவி கிட்ட சொன்னாராம் அவரு, பையன் வந்து பெரிய ஹீரோனா எனக்கு தெரியாது, ஆனா வந்து நடிகை ஆகும் அப்படின்னு சொன்னாராம். அதை விஜய் அவர்களே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. ஏன்னா அப்ப பண்ண அந்த விஷயத்த வந்து இப்போ வந்து ஞாபகம் வச்சு எனக்கு ரோல் மாடல் அவர் தான், அதாவது எனக்கு தான் அவரால் தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிடுறாரு. ஒரு தடவை கூட சரிங்க அவரை பத்தி அவரு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைங்க. அதாவது சினிமா குடும்பத்தில் அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் பேசல. ஆனா அந்த சினிமா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அவரை மட்டமா, அவதூறா, அப்புறமா வந்து இன்டைரக்டா, சில பேர் டைரக்டா அப்படிலாம் கூட பேசி அவ்வளோ எவ்வளோ திரும்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. சினிமாக்குள்ள, அதாவது மற்ற ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்ல ஒருத்தன் வந்தான்னா அது நிறைய பேர் வர இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருக்கிறவங்க ஒருத்தர் அரசியலுக்கு வந்தானா அதை சினிமா குடும்பத்துல இருக்கிறவங்களே வந்து எதிர்க்க வரும்போது வாங்க வாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் எதிர்க்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்க வன்மத்தை கக்க ஆரம்பிச்சுறாங்க. அது இப்போ ரஜினி வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த மரியாதையை அவர் வந்து இழந்துட்டாரு மக்கள் மனசுல. ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்றது இருந்தது வந்து உண்மையிலேயே இப்ப இழந்துட்டாரு. ஏன்னா அவர் பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி. ஆதவஜா சொன்னதுக்கு பண்ணாரு, காலம் பதில் சொல்லணும் அப்படின்னாரு. இப்ப வந்து புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்களாம் வந்து டிஎம்கே எதிர்க்கிறாருங்க அப்படின்றாரு. ஏங்க இவர் வந்து ஒரு நடுநிலைமையான ஆளு, மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்து விஜய் அவர்களை வந்து இன்டைரக்டா வந்து பேசியிருக்காரு. காக்கா கதையில ஆரம்பிச்சது வந்து இப்ப வரைக்கும் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஏன் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தோத்தது கூட வந்து ஸ்டாலின் அவர் போய் மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அந்த மீட்டிங் அப்புறம் வந்து அதிமுகவும் டிஎம்கேவும் கூட்டணி போறதுக்காக பேச்சு நடத்தலாம் நடந்தது அப்படின்றாங்க. சந்திச்சாரு. ஏன்னா அங்க என்ன பேசினாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. தெரியாம இந்த விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. அதனால வந்து விஜய் அவருக்கு ஜெயிச்சது கூட சரி, அவர் அன்னைக்கே வந்து விஷ் பண்ணல, ஒரு 2 நாள் கழிச்சு தான் விஷ் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்து வளர்ந்த பையன், அவரால் தான் நானும் அப்படின்னு நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் கூட பார்த்துருப்போம். ரஜினி சார் வந்து விஜய் நம்மளை வந்து தோல்லாம் கை போட்டு பேசியிருப்பாரு. அஜித் அண்ணாவோட விஜய் அண்ணா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிருப்பாரு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா மற்றவங்க மேல இருக்கிற விசுவாசத்தை காட்டுறதுக்காக இன்னொருத்தவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவர் வந்து டிஎம்கே மேல இருக்கிற விசுவாசத்தை காட்டுறதுக்காக விஜயனாவே அவர் பார்த்து வளர்ந்த பையன். அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பட் அதான் சொல்றேன், நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம நோக்கடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த மாதிரி வன்மத்தை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட இருந்து வருது அப்படின்னும் போது பாக்குற மக்கள்லாம் சே என்னடா சூப்பர் ஸ்டார் இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதை வந்து சில பேர் வேற மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அவருக்கு எதுக்கு இந்த இந்த வயசுல வந்து போட்டி பொறாம அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஏன்னா அவர் பண்ற விஷயங்களும் அந்த மாதிரி தான் இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் எளிமை, மற்ற ஏன் அவர் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்றேன், ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி தான் அவரோட எளிமை, மக்களுக்கு நடக்கிற விஷயம், அன்பு, பாசம், அதை வச்சுதான் சொன்னாங்க. இப்போ அவர் சமீப காலமா அவர் கூட சரி அவரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்து சரியில்லை, அவரும் கோவப்படுறது அந்த பொறுமையெல்லாம் இழந்துட்டாரு. அதனால வந்து சூப்பர் ஸ்டார் பதவியில் வந்து வெறும் ஸ்டார் அப்படின்ற ஒரு இதுல தான் இருக்காரு. முன்ன மாதிரி வந்து இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக அரசுக்கு வந்துட்டு வரமாட்டேன், நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுலேயே வந்து பாதி ரசிகர்கள் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. மீதி வந்து ரசிகர்கள் கொஞ்சம் இருந்தாங்க. அவரும் இந்த மாதிரி விஜய் நாவை இந்த மாதிரி அவர் பண்றதுனால வந்து என்னடா வெறுப்பாயிட்டாங்க. என்னடா வந்து நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தன், நம்ம பார்த்து வளர்ந்த பையன், அவங்க அப்பாவே நம்மள வச்சு படம் பண்ணியிருக்காரு. இவ்வளவும் நடந்தும் வந்து இந்த மாதிரி வந்து ரஜினி சார் வந்து பண்ணது வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் ரொம்ப மன கஷ்டத்தை தரணும். இதுல விஷயம் என்ன பாருங்க, இது வரைக்கும் சரி ரஜினி சாரை பத்தி விஷயம் நான் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசலைங்க. அதுதான் அவரு. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கால ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எல்லா அரசியல் கட்சிகள் வீட்டுக்கும் போயிருக்காரு. அதுதான் இங்க அரசியல் அப்படின்றது. சில பேர் வந்து இன்டைரக்டா கனெக்ஷன் வச்சுக்குவாங்க. பட் இவர் ஓப்பனா வந்து எல்லார் வீட்டுக்கும் போறாரு. அதான் சொன்னாரு, எனக்கு ஓட்டு போடாத 8 கோடி மக்களும்
என் மக்களே அப்படின்னு சொன்னார். இதுதான் வந்து விஜய் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் வித்தியாசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்கா கதை சொன்னார். உண்மையிலேயே அந்த காக்கா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்போ கழுகு யார் ஆயிட்டாருன்னா நம்ம விஜயண்ணா அவர் தான் ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காக்கா தான் வந்து கொத்தி கொத்தி எல்லாருமே கொத்தி 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 அவர் உயரத்தில் பறக்க வச்சிட்டாங்க. ஏதோ ஒரு அப்படியே எலெக்ஷன் அப்படியே ஓடி போயிருப்பாரு. அவரை சிஎம் ஆக்கி விட்டாங்க. ஒரு இமேஜ் கூட லேட்டஸ்டாக வந்தது. அவர் வந்து தமிழ்நாடு ஆள வந்திருக்கான்னு நினைச்சீங்களா? அவர் இந்தியாவே ஆள வந்திருக்காரா அப்படின்ட்டு. பட் அதுக்கே தகுதி இருக்குங்க. சில பேருக்கு தமிழ்நாட்டை தானா யாரையும் தெரியாது, ஆந்திர பிரதேசம் தானே இன்னொருத்தர தெரியாது. ஆனா இந்தியா முழுக்க வேர்ல்டு முழுக்க ஒருத்தரை தெரியுது, ஒருத்தரோட கட்சி கொடியே தெரியுது அப்படின்னா நம்ம சிஎம் தான் சொல்லணும். பட் நான் பெருமைக்காக சொல்ல, உண்மையை தான் சொல்றேன். நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உண்மைதான். நீங்க எவ்வளவு வீடியோ வேணா பாருங்க, நிறைய வீடியோல அவரை பத்தி பேசியிருப்பாங்க. காரணம் அவரோட எளிமை. சூப்பர் ஸ்டார் கிட்ட என்னென்ன எளிமை இருந்ததோ அதை விட அந்த பேச்சா இருக்கட்டும், செய்யற செயலா இருக்கட்டும், படத்துல இருக்கிற அவருக்கும் நிஜத்துல இருக்கிறதுக்கும் நிறைய அவர் ஜெயிச்சதுக்கான காரணங்களும் நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே வந்து இப்படி இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில நினைச்சது அடைய முடியுமா அப்படின்னு தோணுது. பட் வந்திருக்காரு, நிறைய செய்வார்னு நினைக்கிறேன். அதனால சூப்பர் ஸ்டார் நடந்தது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் இப்படி நடத்துக்கும் போது உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பட் அவரை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரணும். ஆனால் விஜயனை வந்து எதையுமே வந்து வெளியில் காட்டிக்கலங்க. இப்போ வரைக்கும் சரி எதுவுமே வெளியில் காட்டிக்கல. அவர் அவராக தான் இருக்கார். சூப்பர் ஸ்டார் தான் அவரோட வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு. அது சூப்பர் ஸ்டார் ரசிகர்களே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா பை பை.